நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹3 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் வாகன ஓட்டிகளுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். மத்திய அரசு அதிரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை ₹3 வரை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நாள்தோறும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் இருக்க அவர் நேரடியாக கேட்போம். சார் வணக்கம் சார், பெட்ரோலை ₹3 உயர்த்திருக்காங்க, நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது சார்? இது சாதாரணமான பாதிப்புலாம் கிடையாது, ரொம்ப பாதிப்பு தான். நான் ஒரு நாளைக்கு ₹3 இப்போ நாங்கள் போடுற பெட்ரோலுக்கு வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு வந்து வண்டியெல்லாம் இப்போ வர வண்டி ஒரு 40-50 தரதே பெரிய விஷயம். அதையும் மீறி அதை ஓட்டும் போது இன்றைக்கி எங்களுக்கு பாதிப்பு ரொம்ப. இப்போ பாருங்கள், ஒரு பெட்ரோலை ₹3 ஏற்றிட்டீங்க, நாளையிலேருந்து எல்லாமே விலை ஏறப்போகுது. A to Z நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறது நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் விலை ஏற்றிடுவாங்க. கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்க போகிறதில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏற்றும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு இனிமேல் வேடிக்கை பார்க்கும். இப்போ வந்துட்டு ஒரு 350-400 போடுறத இப்போ நாங்கள் இன்னும் கம்மி பண்ணிக்கணும், இன்னி ஓட்டத்தையும் கம்மி பண்ணிக்கணும், எல்லாத்தையும் கம்மி பண்ணால் தான் இன்னும் எங்கள் ஆவரேஜ் பண்ண முடியும். இப்போ இனிமேல் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னு நினச்சா கூட யோசிக்கணும், திருப்பி விலை ஏற்றிடுவாங்களோ, இன்றைக்கி ஏற்றிடுவாங்களோ, நாளைக்கு ஏற்றிடுவாங்களோ. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் முன்னாடியே சொல்லிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதை யூஸ் பண்ணாதீங்க, எங்கேயும் பண்ணாதீங்க, அது வாங்காதீங்க, இது வாங்காதீங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு நாள் என்ன, இனிமேல் சாப்பிடாதீங்க, படுத்து தூங்க, வீட்டிலே உட்காந்தா தான் ஒர்க் ஹோம் பண்ணுங்கள், அது இதுங்கிறாங்க. இது எப்படி ஆக போகுதுன்னு இன்னி இப்போ மக்களோட பாதிப்பு இன்னி ரொம்பவே இருக்கும். சார் ஒரு நாளைக்கு நான் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிக்கு மேலே போடுவோம் சார். ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு 5 வண்டி இருக்கும், டீசல் 2 வண்டி இருக்கும். இப்போ இன்றைக்கின்னு பார்த்தா ₹2.86 ஏறி இருக்குது சார். இது எங்களுக்கு எப்படி, இது நாங்கள் எப்படி இது பண்ணுறோம் எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-5000 நாங்கள் போடுவோம் ஒரு வண்டிக்கு, சாதாரணமாக நாங்கள் போடுறோம். இப்போ அதுலேயும் பார்த்தா எங்கள் ₹100 இப்போ எக்ஸ்ட்ராவே வருது, ₹100 எக்ஸ்ட்ராவே இப்போ வருது. இது நாங்கள் எப்படி நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம் எதுவும் ஒன்றும் தெரில. இப்போ டிரைவர் நாங்கள் பேட்டா கொடுக்கணும், சம்பளம் எல்லாம் பார்த்தா கூட இப்போ எல்லாமே நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ மாதத்துக்கு ஒரு வண்டி ₹100 இப்போ ஏறிக்குன்னா மாதம் கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கே ஒரு வண்டிக்கு கிட்டத்தட்ட 2000-3000 கிட்ட லாஸ் ஆகுது சார் எங்களுக்கு. இப்போ நாங்கள் இதை எப்படி கொண்டு போக போகிறோம்? இப்போ அடுத்து நாங்கள்னா இப்போ நாங்கள் டிரைவரும் பேட்டா ஏற்றணும். இப்போ நம்ம போய் ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா அந்த கான்ட்ராக்ட் இப்போ நாங்கள் போய் இது இப்போ புதுசாக போய் சொல்ல முடியாது அவங்ககிட்ட, இது மாதிரி விலை ஏறிச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதே ரேட்டு தான் எங்களுக்கு போடுறாங்க. இப்போ நாங்கள் மக்களுக்கு நாங்கள் எப்படி கொண்டு போய் இப்போ நாங்கள் சேர்க்கறது? இப்போ நாங்கள் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, அதே இதுதான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கம்பெனி நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அதே இப்போ நமக்கு கான்ட்ராக்டோட என்ன அமௌண்ட்டோ அதான் தராங்க. இப்போ நம்ம சொன்னால் கூட இப்போ மாற்ற முடியாது. இப்போ திடீர்னு இவங்க பண்ணுறதுனால இப்போ பாதிப்படைய போது பொதுமக்களும் இப்போ நாங்கள் இப்போ இதுமாதிரி டிராவல்ஸ் தான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.